ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் உள்ள கலைக்குழுவின் மாணவர்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று சந்தித்தார். அலரி மாளிகையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. விஜயன் குவேனி நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக இவர்கள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. கலையரங்க மாணவர்கள் ஜனாதிபதியுடன் புகைப்படம் ஒன்றையும் எடுத்துக் கொண்டனர். அரசாங்கத்திடம் உள்ள நெல்லை சந்தையில் விநியோகிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக விவசாய அமைச்சு தெரிவிக்கின்றது. பெரும்போகத்தின் போது அறுவடை செய்யப்படும் நெல்லை களஞ்சியப்படுத்துவதன் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சின் செயலாளர் WA சகலசூரிய கூறுகின்றார். கடந்த போகத்தின் போது நிர்ணய விலையின் கீழ் அரசாங்கம் கொள்வனவு செய்த சுமார் 1,00,000 மெட்ரிக் டன் நெல் தம்வசம் உள்ளதாக விவசாய அமைச்சு குறிப்பிடுகின்றது. இதனை விரைவில் ஆலை உரிமையாளர்களுக்கு வழங்க உள்ளதாக விவசாய அமைச்சின் செயலாளர் WA சகலசூரிய தெரிவித்தார். அமைச்சு மற்றும் திரைசேரி அதிகாரிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த பருவமழை காரணமாக அழிவடைந்த வயல் நிலங்களில் பெரும்போக செய்கையை மேற்கொள்ள முடியுமா என்பது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சகலசூரிய கூறினார். அண்மையில் பெய்த பலத்த மழையினால் 30,000 ஏக்கர் வயல் நிலங்கள் அழிவடைந்துள்ளதுடன் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் இடைக்கிடையே ஏற்பட்ட வறட்சியால் பல பயிர் நிலங்கள் அழிவடைந்தன. நீரின்மையால் 20,000 ஹெக்டேர்களுக்கு மேற்பட்ட வயல் நிலங்கள் அழிவு. வாவிகளில் சேறு தேங்கியிருப்பதால் நீரை சேமித்து வைப்பதில் அசௌகரியம். நீர்ப்பாசன மற்றும் நீர் முகாமைத்துவ அமைச்சு தெரிவிப்பு. வாவிகளில் உள்ள சேட்டை அகற்றும் நடவடிக்கை கடந்த வருட ஆகஸ்ட் மாதத்தில் பல வாவிகளில் ஆரம்பம். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நாட்டின் பல பகுதிகளிலும் மழை. சேறு அகற்றப்பட்ட பல வாவிகளின் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. மழை கிடைத்தாலும் இல்லாவிட்டாலும் பாதிக்கப்படுகின்ற அப்பாவி மக்களுக்கு யாருடைய நிவாரணம் கிடைக்கின்றது? தெரிவுக்குழுவின் சில உறுப்பினர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகமையை கண்டிப்பதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார். தெரிவுக்குழுவில் அங்கம் வகிப்பவர்கள் இன்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். எனினும் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் ஆஜராகவில்லை. நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட ஆலோசனையை அவர்கள் பின்பற்றவில்லை. நீதிமன்றம் விடுத்த ஆலோசனைக்கமைய எதிர்க்கட்சிகளான ஜனநாயக தேசிய கூட்டமைப்பு மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மாத்திரமே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகினர். நீதிமன்றத்தில் ஆஜராகிய உறுப்பினர்கள் நாட்டின் சட்டத்திற்கு அடிபணிந்து செயற்படுகின்றார்கள் என்பது பொதுமக்களுக்கு விளங்குகின்றது. நீதிமன்றத்தின் முன் ஆஜராகாதவர்கள் நாட்டின் சட்டத்தை அவமதிக்கும் மனோநிலையுடனும் நாட்டின் சட்டத்தை கண்டிக்கும் விதத்திலும் நாட்டின் சட்டத்திற்கு மதிப்பளிக்காத மனோநிலையுடன் செயற்படுவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. நாம் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம். பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் அமைச்சர் விமல் வீரவங்ச கருத்து வெளியிட்டார். என்ன செய்வதென உயர் நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திடம் கேட்டது. அதாவது திருடனின் தாயாரிடம் மை பார்ப்பதை போன்ற செயற்பாடை முன்னெடுக்கப்படுகிறது. உயர் நீதிமன்றத்தின் பிரதம நீதியரசராக பதவி வகிக்கும் ஷிராணி பண்டாரநாயக்க கூறுகிறார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நிலையேற் கட்டளை என்பது சட்டங்கள் அல்ல, அதனால் அதற்கான முழு அதிகாரமும் நீதிமன்றத்திற்கு உள்ளது, வேண்டியதொன்றை செய்யலாம் என மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு கூறுகிறார். பிரேரணை நிறைவேற்றத்தின் ஊடாக அல்லது நிலையேற் கட்டளையின் ஊடாக அரசியல் அமைப்பின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய செயற்படுவதற்கான பூரண உரிமை பாராளுமன்றத்திற்கு உள்ளது. ஆனாலும் அந்த அரசியல் அமைப்பு இன்று ஷிராணி பண்டாரநாயக்கவுக்கு தெரியவில்லை. இந்த பிரதம நீதியரசரை நீக்கியதன் பின்னர் நிச்சயமாக தற்போது உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதியரசர்களில் ஒருவரை நியமிப்பதை பொருத்தமானதாக இருக்கும். அவ்வாறு நியமிக்கப்பட்டால் அரசாங்கத்திற்கு இந்த விடயத்தில் மறைமுக நோக்கம் இல்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்வார்கள். இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து.
கொழும்பு கோட்டை ஓல்கட் மாவட்டத்தின் 2ஆம் குறுக்கு தெருவில் அருகிலுள்ள வீதி இன்று மாலை தாளிறங்கியது. இதன் காரணமாக குறித்த வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதாக போலீசார் கூறினர். வீதியை வழமை நிலைக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த சமுத்திரத்தின் முத்துகிரம் வர்ணிக்கப்படும் இலங்கையின் எழில் கொஞ்சம் பகுதிகள் ஏராளம். கண்டி கடகஸ்தோட்டை வீதியில் அமைந்துள்ள இடமே இது. ஓங்கி விருட்சமாக வளர்ந்துள்ள இந்த மரங்களின் கிளைகளில் வௌவால்கள் அதிகளவில் காணப்படுகின்றன. மரக்கிளைகளில் தொங்கும் இந்த வௌவால்களினால் இங்கு காணப்படும் மரங்கள் கோட்டை ஒன்றை போன்று காட்சியளிக்கின்றன. இந்த ரம்மியமான காட்சியை காண்பதற்காக உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் இந்த பகுதிக்கு வருவதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். உலகில் இலவச சுகாதார சேவை வழங்கும் நாடுகளில் ஒன்றான இலங்கையில் பொதுமக்களின் சுகாதாரத்துக்காக வருடாந்தம் பெருந்தொகையான நிதியை அரசாங்கம் ஒதுக்குகின்றது. எனினும் இலவச சுகாதார சேவையானது சிலரின் அலட்சிய போக்கினால் பொதுமக்களுக்கு உரிய முறையில் சென்றடைவதில்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும். அம்பாறை மாவட்டம் அட்டாளிச்சேனை ஆயுர்வேத வைத்தியசாலை 2002ஆம் ஆண்டு கிராமிய ஆயுர்வேத வைத்தியசாலையாக ஆரம்பிக்கப்பட்டு 2011ஆம் ஆண்டு மாவட்ட ஆயுர்வேத வைத்தியசாலையாக தரம் உயர்த்தப்பட்டது. இந்த வைத்தியசாலை தரம் உயர்த்தப்பட்டு ஒரு வருடத்திற்கும் அதிக காலம் கடந்துள்ள போதிலும் வைத்தியசாலையின் பெயர் பலகை கூட மாற்றப்படவில்லை என்பது கவனத்திற்கொள்ள வேண்டிய விடயமாகும். இந்த வைத்தியசாலையின் வைத்தியர்கள் உரிய நேரத்தில் கடமைக்கு சமூகம் அளிப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வைத்தியசாலையில் இன்று உள்நோயாளர் பிரிவில் காலை 11 மணி நேரம் எந்த ஒரு வைத்தியரும் வைத்தியசாலை சமூகம் அளிக்கவில்லை. இதனால் வைத்தியசாலையில் இருக்கின்ற நோயாளர்களுக்கு யாரும் எந்த விதமான ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லாமல் இந்த வைத்தியசாலை தற்பொழுதும் இப்போ 11:30 மணி ஆகும்போது தற்பொழுதும் கூட எந்த வைத்தியரும் இங்கு வரவில்லை என்பது பெரிய குறையாக இருக்கிறது. நாங்கள் உள்ளூருக்கு சென்று பார்த்த பொழுதும் நோயாளர்கள் விடுதியில் வாட்டில் தங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிட்ட கேட்டு நாங்கள் வைத்தியர்கள் வந்தார்களா என்று அவர்களும் சொன்னார்கள். இன்னும் வைத்தியர்கள் வந்து எங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் எந்த மருத்துவ இதுவும் செய்யவில்லை என்று அவர்கள் எங்களிடம் கூறினார்கள். ஆயுர்வேத வைத்தியசாலையின் உள்நோயாளர் பிரிவு 24 மணித்தியாலங்களும் இயங்க வேண்டும் என திணைக்களத்தின் மாகாண ஆணையாளர் கடிதம் ஒன்றை அனுப்பி வலியுறுத்தியிருந்தார். எனினும் அட்டாளிச்சேனை ஆயுர்வேத மாவட்ட வைத்தியசாலையில் நோயாளர்கள் தங்கி சிகிச்சை பெறுகின்ற போதிலும் அநேகமான சந்தர்ப்பங்களில் இரவு வேளைகளில் வைத்தியர்கள் அங்கு இருப்பதில்லை என குற்றம் சாட்டப்படுகின்றது. இந்த வைத்தியசாலையில் மருந்தாளர்கள் இல்லாத காரணத்தினால் நோயாளர்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குகின்றனர். வைத்தியசாலையில் நிலவும் ஆளணி மற்றும் பௌதிக வள பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யுமாறும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். மனித உயிர்களை பொருட்படுத்தாமல் இவ்வாறான பொறுப்புணர்வற்ற செயற்பாடுகளுக்கு யார் பொறுப்பு கூறுவார்கள்? சுதேச மருத்துவ திணைக்களத்தின் கிழக்கு மாகாண ஆணையாளரே, இது உங்களின் கவனத்திற்கு. இருபத்தைந்து வருட கால உயர் சேவை, அனுபவம் மிக்க சிறந்த முகாமைத்துவம், நாடளாவிய ரீதியிலான கிளை வலையமைப்புடன் உங்கள் நிதி தேவைகளை நிறைவேற்றும் அனைத்திலும் சிறந்து விளங்கும் நேஷன் லங்கா பினான்ஸ். பலம், ஸ்திரம், கீர்த்திமிகு நாமம். வெளிநாட்டு செய்தி. மாணவி ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இந்தியாவின் டெல்லிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. சர்வதேச ரீதியில் கவனத்தை ஈர்த்துள்ள இந்த சம்பவத்தினால் இந்திய அரசாங்கம் தொடர்ந்தும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளது. அத்துடன் டெல்லியில் நிலவும் பதற்றமான சூழ்நிலையை அடுத்து சுற்றுலா பயணிகளை அங்கு செல்ல வேண்டாம் என சில நாடுகள் அறிவுறுத்தல் விடுத்துள்ளன. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது இறுதியுமான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை 294 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. மஹேல ஜாயவர்தன டெஸ்ட் அணித் தலைவராக செயற்படும் கடைசி போட்டி இதுவாகும். சிட்னியில் நடைபெறும் இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியா முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த இலங்கை 87.4 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 294 ஓட்டங்களை பெற்றது. போட்டியில் இலங்கை சார்பான அதிகபட்ச ஓட்ட எண்ணிக்கையை லாகிரு திரிமான பதிவு செய்தார். 151 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 13 பவுண்டரிகளுடன் 91 ஓட்டங்களை குவித்தார்.
மஹல ஜாவதன 72 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் ஜாக்சன் பர்ட் 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். இதுவேளை போட்டியை தொடர்ந்து நேரடியாக தொலைக்காட்சியில் கண்டுகளிக்கும் வாய்ப்பு பறிபோனதாக ரசிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தேசிய ஒளிபரப்பு உரிமையை பெற்றுள்ள தொலைக்காட்சி அலைவரிசை போட்டியின் நேரடி ஒளிபரப்பை இடையில் நிறுத்தியதே அந்த குற்றச்சாட்டுக்கான காரணமாகும். போட்டி நேரடியாக ஒளிபரப்பப்படும் போது இன்று திடீரென அதனை நிறுத்தினர். அதனால் பாரிய அநீதி இழைக்கப்பட்டது. லஹிரு தீர்மான 97 ஓட்டங்கள் பெற்றதனை எம்மால் பார்க்க முடியாமல் போனது. போட்டி ஒளிபரப்பு இன்று பகல் 12 மணி அளவில் நிறுத்தப்பட்டது. உண்மையில் சொல்ல போனால் இவ்வாறு தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நடத்துவதில் அர்த்தமில்லை. அதற்காக நாம் வருந்துகிறோம். போட்டி ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதானது பாரிய அநீதியாகும். இந்த 3வது டெஸ்ட் போட்டியில் இலங்கை எதனையாவது சாதிக்கும் என்ற பலத்த எதிர்பார்ப்புடன் நாம் இருந்தோம். இதுபோன்றது ஒரு தருணத்தில் போட்டி ஒளிபரப்பு திடீரென நிறுத்தப்பட்டமை வருத்தத்திற்குரியதாகும். இலங்கை கிரிக்கெட் நிறுவன செயலாளரின் அழுத்தத்தால் CSN நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு இன்று இலங்கை ரசிகர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் CSN நிறுவனத்தால் போட்டியை ஒளிபரப்ப முடியவில்லை. இந்த மோசடியான அதிகாரிகள் அரசியல் அழுத்தத்துடன் வந்திருக்கும் அதிகாரிகளை வெளியேற்றி இந்த கிரிக்கெட்டை காப்பாற்ற விட்டால் கிரிக்கெட் பார்க்க மட்டுமல்ல விளையாடவும் எமக்கு வாய்ப்பு கிடைக்காது. 69வது ஓவரின் பின்னர் போட்டியில் இடம்பெற்ற முக்கிய தகவல்கள் அடுத்து. 70வது ஓவர் ஆரம்பமாகும் போது லஹிரு திரிமான மற்றும் தினேஷ் சந்திமால் ஜோடி களத்தில் நின்றது. அதன் பின்னர் இலங்கையின் 5 விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டன. ரங்கன் ஹெராத், சுரங்க லக்மால் ஆகியோரால் தலா 5 ஓட்டங்களை பெற முடிந்தது. நுவான் பிரதீப் ரோஷான் ஆட்டமிழக்காது 17 ஓட்டங்களை பெற்றார். 5 வருடங்களுக்கு பின்னர் இந்தியாவுக்கு எதிராக நடைபெறும் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் தொடரை ஒரு போட்டி எண்ணிய நிலையில் பாகிஸ்தான் கைப்பற்றியுள்ளது. இன்று நடைபெற்ற 2வது போட்டியில் பாகிஸ்தான் 85 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் 48.3 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 250 ஓட்டங்களை பெற்றது. நாசிர் ஜம்ஷத் 106 ஓட்டங்களையும் முகமது ஆஃபிஸ் 76 ஓட்டங்களையும் பெற்றனர். இவர்கள் முதல் விக்கெட்டிற்காக 141 ஓட்டங்களை பகிர்ந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஏனைய வீரர்களில் ஷாஹிப் மாலிக் மாத்திரம் இரட்டை இலக்கை கடந்து 24 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் இஷாந்த் சர்மா மற்றும் ரவீந்திர ஜடேஜா ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 251 ஓட்டங்களை நோக்கி பதிலடித்தாடி இந்தியா ஆரம்ப முதலே விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றத்தை எதிர்நோக்கியது. கௌதம் காம்பீர், விராட் கோலி, யுவராஜ் சிங், சுரேஷ் ரெய்னா ஆகியோர் குறைந்த ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக அணித்தலைவர் மகேந்திர சிங் தோனி ஆட்டமிழக்காத 54 ஓட்டங்களை பெற்றார். எனினும் இந்திய அணியால் 48 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 165 ஓட்டங்களையே பெற்றுக் கொள்ள முடிந்தது. யுனைட் கான், ஜஹீர் அஜ்மால் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகுத்தனர். இந்த வெற்றியின் பிரகாரம் 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் 2-0 என்ற கணக்கில் பாகிஸ்தான் முன்னிலை வகிக்கின்றது. இத்துடன் நமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம். வணக்கம். 0114-896-896 www.newsfirst.lk. Feedback